ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 10 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 13,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டோக்கன்ஸ் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மணி 12:15 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ மினிமம் டோக்கன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் இன்றைக்கி காலையில் 10 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போதைக்கு இந்த வீக்கெண்டில் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க இலவச தரிசனத்தில் அப்படின்னா டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்க, நாளைக்கெல்லாம் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 to 9 இப்போ சொன்ன இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி டோக்கன் வாங்கிக்கோங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 24 மணி நேரம் கூட ஆகலாம். நான் வர்ச்சுவல் தர்ஷனத்தில் நேற்று நைட்டு 10 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி, அதாவது 9:50 போல் க்யூவில் ஜாயின் பண்ணி கரெக்டாக 12 மணிக்கு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க சாயந்தரம் நேற்று 4 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி வெளியில் வர்றதுக்கு 10 மணி ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 இல்லை 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துக்கு. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஒரு ஸ்லாட்டில் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது க்ரௌடை பொறுத்து டிசைட் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்து தான் முன்னாடி அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். க்ரௌடு இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னா டைம் ஸ்லாட் பார்க்காம கூட விடுவாங்க. க்ரௌடு அதிகமாக இருக்கிற டைமில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் அனுமதிப்பாங்க. ஸோ அப்பப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்தது நம்ம டோக்கன் வாங்கிட்டோம் எந்த டைமில் அனுமதிப்பாங்கன்ட்டு. பட் டேட்டு நீங்கள் மாற்றி போக முடியாது. இப்போ நாளைக்கு உண்டான தரிசனத்துக்கு இன்றைக்கி டோக்கன் தராங்க அப்படின்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு இன்றைக்கே போய் சுவாமி தரிசனம் பார்த்துடலாமான்னா அது ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. என்ட்ரியே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு டைம் ஸ்லாட் படி தான் விடுறாங்களா இல்லை ஏர்லியராக விடுறாங்களா அப்படிங்கிறது அப்பப்போ இருக்கிற க்ரௌடு பொறுத்து தான். ஆஸ் பர் ரூல் நம்ம டைம் ஸ்லாட்லேருந்து 1 hour இல்லை 2 hours பிஃபோர் போனால் அனுமதிப்பாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு க்ரௌடு இருக்குது. மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் ரூம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரௌட் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கு திருமலாவில் பார்வையிட்டு உற்சவம். மத்தியானம் 1 மணி போல் கோயிலேருந்து மலையப்ப சுவாமி தனிப்பல்லக்கிலையும் கிருஷ்ணர் தனிப்பல்லக்கிலையும் கோகர்ப்பம் டேம் தாண்டி இருக்கிற பார்வையிட்டு உற்சவ மண்டபத்துக்கு போய் அங்கே ஆஸ்தானம் பார்வையிட்டு உற்சவம்லாம் ரொம்ப விசேஷமாக செய்துட்டு சாயந்தரம் மாட வீதி உள்ள வந்து கோயில் உள்ளே போவாங்க. ஸோ சாயந்தரம் மாட வீதியில் இருந்தாலும் பெருமாளை தரிசனம் செய்யலாம். ஆஃப்லைன் லக்கி டிப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ திருப்பதிக்கு போனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைன் லக்கி டிப்பில் நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 64,064 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.80 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,663 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காலையில் 6 மணி போல் விஷ்ணு நிவாசம் தாண்டி கருடாத்திரி ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்தப்போ ஜென்ரலாக டோக்கன் இல்லை அப்படின்னா டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. வெதர் காலையிலலாம் வெயிலாக இருக்குது, சாயந்தரத்துக்கு மேலே சில்லுன்னு இருக்குது. ஓவர் சில்னஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது நார்மலாக. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.